வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் அப்துல் காதர். விவசாயியான இவர் 4 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்தார். அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் சிங்கம்புணரியில் நேற்று சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சாய்ந்தன. இதனால் விவசாயி அப்துல் காதருக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது. அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென வலியுறுத்தினார். பல்லடம் அருகே நாதகவுண்டன் கிணத்துக்கடவு முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவருமான NS பழனிசாமியின் மணிமண்டப திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் MLA உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, அண்ணன் NSP அவர்கள் விவசாயிகளுக்காக போராடியவர், சட்டமன்றத்திலே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காகவே அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட அண்ணன் NSP அவர்களுடைய இந்த மணிமண்டபத்திலே வருடம் ஒரு முறையாவது அரசு சார்பிலே மரியாதை செலுத்த வேண்டும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நாதகவுண்டன் கிணத்துக்கடவு தொகுதி முன்னாள் MLA-வும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவருமான NS பழனிசாமி நினைவு மணிமண்டப திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மணிமண்டபத்தை திறந்து வைத்து பேசினார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த திட்டத்தை துவக்கி வைத்திருந்தார். நிறைவேற்ற திட்டத்தை துவக்கி வைத்திருந்தால் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் விவசாயிகள் பயன்பெற்றிருப்பார்கள். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், வேளாண் பெருமக்களுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைத்திருக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய தவறிய அரசு ஸ்டாலினுடைய அரசு என்பதை நிலத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். நேற்று தினம் பேசுகின்ற பொழுது ஏதோ அவர் கொண்டு வந்து நிதியை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றிய மாதிரி ஒரு தோற்றத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகின்றேன். இங்கே மட்டுமல்ல, இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீராக வெளியேறி கடலில் போய் கலக்கின்ற நீரை நம்முடைய விவசாய குடிமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டம், அற்புதமான திட்டம், 14,000 கோடி மத்திய அரசு எதிர்பார்க்கவில்லை. மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை செயல்படுத்தும் என்று சொல்லி முதற்கட்டமாக நான் முதலமைச்சர் காலத்தில் அம்மாவுடைய அரசு புதுக்கோட்டையிலே பிரம்மாண்டமாக அடிக்கல் நாட்டி பணியை துவக்கினேன். அதையும் கிடப்பிலே போட்டுவிட்டார். அதோடு இன்றைக்கு உபரியாக மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக வெளியேறுகிற நீர் ஆங்காங்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்த என்பதற்காக அற்புதமான திட்டத்தை அம்மா இருக்கின்ற பொழுது துவக்கினார்கள். அதற்கு பிறகு நானும் தொடர்ந்து செயல்பட்டேன். 2 இடத்தில் சுமார் 450 கோடி ரூபாயிலே ஆலனூர் குமாரமங்கலம் பணி முடிந்து விட்டது. ஒரு சிறு பணிதான் பாக்கி இருக்குது. பணி முடிந்து 6 மாத காலம் ஆகிறது. அதற்கு 2 கரை ஓரமாக தடுப்பு சுவர் கட்ட வேண்டும். அதை கட்டவில்லை. நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது. தடுப்பணை கட்டிவிட்டோம். 450 கோடி ரூபாயிலே உபரி நீரை தண்ணீர் தேக்கியிருந்தால் சுமார் 1 டிஎம் தண்ணீர் தேக்க முடியும். குற்றாலத்தில் சாரல் விழா கலைவாணர் அரங்கில் நடக்கிறது. இதன் ஒரு பகுதியாக ஆணழகன் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 50 கிலோ எடை பிரிவு முதல் 120 கிலோ எடை பிரிவு வரை 8 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியை கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார். போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது கட்டுமஸ்தான உடல் அமைப்பை வெளிக்காட்டினர். வெற்றி பெற்றவர்களுக்கு கலெக்டர் கமல் கிஷோர் பதக்கம் அணிவித்தார்.
குற்றாலம் பராசக்தி கல்லூரி வளாகத்தில் நடந்த பெண்களுக்கான கோலப் போட்டியை கலெக்டர் கமல் கிஷோர் துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அழகழகான கோலம் போட்டு அசத்தினர். முதல் 3 இடங்களை பிடித்த பெண்களுக்கு மாவட்ட சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. குற்றாலம் சாரல் விழாவில் சுற்றுலா பயணிகள் திரளாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் விஜய கரிசல் குளத்தில் 5000 ஆண்டின் நுண் கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரை மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதுவரை நடந்த அகழாய்வில் 16ஆம் நூற்றாண்டு நாயக்கர் கால செம்பு காசு, அணிகலன்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட 1300க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கிடைத்தன. இன்று நடந்த அகழாய்வில் சுடுமண் முத்திரை, சுடுமண் அலங்கார விளக்கு, கல்பந்து, கல்லாலான சில்லு மற்றும் வட்டு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்தன. இதுகுறித்து தொல்லியல் கலை இயக்குநர் பொன் பாஸ்கர் கூறுகையில், அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் மூலம் நம் முன்னோர்கள் வாணிபத்தில் ஈடுபட்டது உறுதியானது. முன்னோர்கள் விலங்குகளை வேட்டையாட கல்பந்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்றார். தேனி மாவட்டம் ஜெயம் நகரைச் சேர்ந்தவர் குகன் ராஜா. இவரது உறவினர் பெரியகுளம் அருகே தென்கரையில் வசிக்கும் சிவபாலன். சிவபாலனுக்கு ரயில்வேயில் வேலை வாங்கி தருவதாக கூறிய குகன் ராஜா, சென்னையை சேர்ந்த கிரிக்கெட் கோச்சர் பூகீஸ்வரன் மற்றும் அவரது மனைவி ஜெயஸ்ரீயை சிவபாலனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். தம்பதியினர் ரயில்வே துறையில் உள்ள அதிகாரிகளை தெரியும், அங்கு வேலை வாங்கி தர முடியும் என அவரிடம் ஆசை வார்த்தை கூறினர். இதையடுத்து சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்கள் 8 பேர் 2019இல் 1,12 லட்சம் ரூபாயை குகன் ராஜாவை வைத்து தம்பதியிடம் கொடுத்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் ரயில்வே துறைக்கான பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளனர். பின்னர் அந்த ஆணை போலியானது என தெரிய வந்ததால் இளைஞர்கள் தேனி மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இந்த சம்பவத்தில் தலைமறைவாக இருந்த பூகீஸ்வரனை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கும் படத்தில் நடிகர் சூர்யா நடிக்கிறார். இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் ஊட்டியில் நடந்து வருகிறது. ஊட்டியில் உள்ள நவாநகர் பேலஸ் என்ற இடத்தில் கடந்த 8ஆம் தேதி சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டன. அப்போது சூர்யா தலையில் லேசான காயம் ஏற்பட்டது. ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. சூர்யா சென்னைக்கு புறப்பட்டார். இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள ரஷ்யாவை சேர்ந்த 155 சினிமா கலைஞர்கள் கடந்த 27ஆம் தேதி சுற்றுலா விசாவில் வந்தனர். அவர்கள் ஊட்டியில் 3 ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். ஷூட்டிங் நிறுத்தப்பட்டதால் 42 ரஷ்யர்கள் மற்றும் திரும்பி சென்றனர். எஞ்சிய 113 பேர் ஊட்டியிலேயே தொடர்ந்து தங்கியிருந்தனர். வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஊட்டியில் தங்கினால் அவர்கள் பற்றிய தகவல்களை ஹோட்டல் நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என விதி உள்ளது. ஆனால் ரஷ்யர்கள் தங்கியிருந்த விவரத்தை போலீசாருக்கு ஹோட்டல் நிர்வாகம் தெரிவிக்கவில்லை. சுற்றுலா விசாவில் வந்த வெளிநாட்டினர் படப்பிடிப்பில் நடிக்கக்கூடாது என்ற விதியும் உள்ளது. ரஷ்யர்கள் தங்கி நடிப்பது பற்றி ஏன் தெரிவிக்கவில்லை என சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். போலீஸ் எச்சரித்த பிறகும் ரஷ்யர்கள் தொடர்ந்து தங்க ஹோட்டல் நிர்வாகம் அனுமதித்தது. இந்நிலையில் இன்று எஸ்பி நிஷா உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் ஊட்டியில் உள்ள வெல்பேக் ரெசிடென்சி, சஃபயர் மற்றும் சஃபயர் கார்டன் வியூ ஆகிய ஹோட்டல்களில் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு தங்கியிருந்த 113 ரஷ்யர்களை வெளியேற்றினர். அதைத் தொடர்ந்து அனைவரையும் படப்பிடிப்பு குழுவினர் சென்னைக்கு அழைத்து சென்றனர். அதைத் தொடர்ந்து போலீசார் ரஷ்ய குழுவினரை சுற்றுலா விசாவில் அழைத்து வந்தது யார் என படக்குழுவினரிடம் விசாரணை மேற்கொண்டனர்.